Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God மத்தேயு 15 அதிகாரம் 28 வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. நினைக்கலாம் அந்த இடத்துல ஸ்திரீன்ற இருக்கிறதுனால பெண்களுக்கு மட்டும் இந்த வசனம் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே தான். விசுவாசத்தோடு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. நீ விசுவாசத்தோடு தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாகவே விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, தன்னுடைய மகள் சுகம் அடையணும்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேட்டாங்க. அதே போல் அவங்க தொடர்ந்து கேட்டதுனால அவங்க விசுவாசம் அவங்களே ரட்சித்தது. அதே போல் அவங்களுடைய மகள் சுகமடைந்ததை பார்க்கிறோம். அந்த நாளில் கூட நீங்கள் எதை குறிச்செல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தர் இந்த நாளில் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.